Hi students, next நம்ம பார்க்க போறது velocity time graph. Last classல நம்ம displacement time graph அத பேஸ் பண்ண sums பார்த்திருப்போம். இதுல நம்ம velocity time graph, acceleration time graph இத பேஸ் பண்ண sums இதெல்லாம் இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்த்து முடிச்சிரலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்ட்ரைட்டா போயிரலாம். displacement time graphனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டென்ட். அதே மாதிரி தான் ஜஸ்ட் அத அப்படியே இங்க அப்ளிகேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த வெர்ஷன் velocity time graph. ஓகேங்களா? velocity time graph அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். displacement time graph ஓட ஸ்லோப் ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப் உங்களுக்கு என்ன கொடுக்கும், வெலாசிட்டி கொடுக்கும். அப்ப வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா ஆக்ஸலரேஷன் கொடுக்கும். அப்படியே அடுத்தது அதோட அடுத்த வெர்ஷன் டிஃபரன்ஷியேஷன் தானுங்களா, ஸ்லோப்ங்கிறது டிஃபரன்ஷியேஷன் தான். டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் வெலாசிட்டி ஓகேங்களா, வெலாசிட்டி பை டைம் ஆக்ஸலரேஷன் ஓகேங்களா. அதேதான் அதே மாதிரி அங்க என்ன பண்ணிருப்போம், எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மென்ட்டையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமையும் ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மென்ட்டையும், இங்க அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமையும் ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டியும் எடுத்துக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா, பெருசா வேற எந்த வித்தியாசமும் இருக்காது ஓகேங்களா. டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் வெலாசிட்டியா ஒய் ஆக்சிஸ்லயும் வச்சுக்கிட்டு இதோட ஸ்லோப் எதை கொடுக்கும், வெலாசிட்டி டைம் ஸ்லோப் ஆக்ஸலரேஷனை கொடுக்கும். அதாவது dy by dx வந்து ஆக்ஸலரேஷன். அது எப்படி வரும் அப்படிங்கறது அதுவும் அதே மாதிரி மெத்தட் ஓகேங்களா. ஆக்ஸலரேஷன் நமக்கு தெரிஞ்சது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டி டைம் ரெண்டு பாயிண்ட் அதுல எடுத்த மாதிரி இங்கேயும் எடுத்துக்கிறேன். இதை வந்து v2 இது v1 னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி மீனிங் என்னது, v2 minus v1 divided by change in time மொத்த டைம் t2 minus t1. அப்ப ஆக்ஸலரேஷன் வந்து v2 minus v1 divided by t2 minus t1. இதுக்கே நீங்க ஸ்லோப் எடுத்தாலும் அதே தான் எழுதுவீங்க. ஸ்லோப் equal to tan theta equal to நம்ம என்ன எழுதுவோம், v2 minus v1 divided by t2 minus t1. அப்ப இந்த இடத்துல ஸ்லோப்பும் tan thetaவும் ஆக்ஸலரேஷனும் ஈக்குவல். அப்ப ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்ச இந்த இடத்துல என்ன கிடைக்கும், ஆக்ஸலரேஷன், which means velocity time graphல ஓகேங்களா, velocity time graphல ஒரு கோடு இருக்கு அப்படின்னா அது எதை குறிக்கும், ஆக்ஸலரேஷனை குறிக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு கோடு எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து ஆக்ஸலரேஷன் இருக்கா இல்லையா, மாறுதா மாறலையா அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஒரு கோடு எதை குறிக்கும், ஆக்ஸலரேஷனை குறிக்கும் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல இருக்க இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் என்னன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. சார் அப்பவும் சார் போன கிராஃப்க்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா போன கிராஃப் என்னது, டிஸ்பிளேஸ்மென்ட் டைம், டிஸ்டன்ஸ் டைம் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் அதை பேஸ் பண்ணது. டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஓகேங்களா, அதோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அதுக்கு கீழே இருக்கிறது அதை இன்டகிரேட் பண்ணா எதுவுமே கிடைக்காது ஓகேங்களா. அது வந்து ஒரு பேசிக். டிஃபரன்ஷியேஷன்ங்கிறது நெக்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா, அதாவது லென்த் ஸ்கொயர் லென்த் கியூப் இந்த மாதிரி போறது ஓகேங்களா. அதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன். இது டிஃபரன்ஷியேஷன். இன்டகிரேஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆக்ஸலரேஷன் வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் இப்படி பின்னாடி வர்றது ஓகேங்களா. இன்டகிரேஷன் பண்ணா அது என்ன ஆகும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முன்னாடி போனது பின்னாடி கிடைக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல கண்டிப்பா இதுக்கான பின்னாடி வேல்யூ இருக்கு. வெலாசிட்டி டைம் கிராஃப் வெலாசிட்டிக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு குவான்டிட்டி இருக்கு. அப்ப ஒன்னும் இல்ல, ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப்க்கு நடுவுல இருக்க அந்த ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் ஏரியா இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் குறிக்கும் கரெக்டா. இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் என்னது, அது கவர் பண்ற ஏரியான்னு நம்மளால சொல்ல முடியும் ஓகேங்களா. அந்த ஒரு ஏரியா என்ன கொடுக்கும் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸையோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையோ கொடுக்கும். எந்த கிராஃப்ல, வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கும். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு கிராஃப்ல நீங்க ஏரியா கண்டுபிடிக்கிறீங்கன்னா மேல ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க. இது ஒரு 5, இது ஒரு 3, இது ஒரு 2 இந்த மாதிரி வச்சுக்கலாம், சும்மா ஒரு பேச்சுக்கு ஓகேங்களா. அப்ப ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதை மொத்தமா கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவீங்க, மேல இருக்கிறது பாசிட்டிவ் ஆக்சிஸ், கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஆக்சிஸ். 5 - 2 + 3 அப்படின்னு எடுப்பீங்க. கிராஃபை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா மேல ஒரு 5, இங்க ஒரு 3, 8, கீழே எவ்வளவு இருக்கு 2. அப்ப 5 8 அப்படின்னா 8ல 2 போச்சுன்னா 6 அப்படின்னு எழுதுவீங்க. அது வந்து எதுக்கு எழுதக்கூடாதுன்னா டிஸ்டன்ஸுக்கு எழுதக்கூடாது. எதுக்கு எழுதக்கூடாது, டிஸ்டன்ஸுக்கு எழுதக்கூடாது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஸ்கேலார் குவான்டிட்டி, அந்த டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. சொல்றது புரியுதுங்களா, அது மேல இருக்கா கீழே இருக்கிறது முக்கியம் இல்ல, மொத்தமா அது கவர் பண்ற ஏரியா. அதனால தான் அந்த மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இது 3 5 7 சம்திங் ஏதோ 1 2 அப்படின்னு வருது அப்படின்னா எல்லாத்தையுமே கூட்டம் மட்டும் தான் செய்யணும் ஓகேங்களா. இதுக்கு நார்மலா நம்ம மைனஸ் போடணும், ஆனா மைனஸ் போடக்கூடாது. அதுக்காக தான் ஒரு மாடுலஸ். ஏரியா 1 ஏரியா 2 ஏரியா 3 மூணுத்தையும் ஆட் தான் பண்ணணும், மாடுலஸ் போட்டு ஆட் பண்ணணும். வேல்யூ இது பிளஸ்னாலும் பிளஸ் தான், மைனஸ்னாலும் பிளஸ் தான். இது டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டாங்கன்னா இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. 3 5 2 3 + 5 2 மேல இருக்கு, கீழே இருக்கிறது என்னது மைனஸ்ல இருக்கு, மைனஸ் போட்டுக்குங்க ஓகேங்களா. பிளஸ் A3ங்கிறது என்னது, இந்த இடத்துல ஒன்லி A3 இருக்கும் A2 இருக்கும். கீழே இருந்தா மைனஸ் போடுவோம், மேல இருந்தா பிளஸ் போடுவோம் ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்தா ஜஸ்ட் இருக்கிறது அப்படியே பண்ணிங்க. டிஸ்டன்ஸ்னா எல்லாத்தையுமே பிளஸ் போட்டுக்குங்க, சிம்பிளா சொல்லணும்னா ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மேல இருக்கிறதெல்லாம் பிளஸ், கீழே இருக்கிறதெல்லாம் மைனஸ். டிஸ்டன்ஸ்னா எல்லாமே பிளஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பொறுத்து அது மாறும், என்ன கேக்குறாங்களோ அதை நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸை பார்த்தரலாம் முதல்ல ஓகேங்களா. எப்படி டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் வேற கண்டிஷன் என்னென்ன மீனிங் எது எதை குறிக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி இதுக்கும் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் கொஷின்ஸ்குள்ள நம்ம போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஃபர்ஸ்ட் கிராஃப் ஒரு கோடு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மீனிங் என்னது? தீட்டா வந்து 0. தீட்டா 0னா டேனோட வேல்யூ 0. டேன் 0னா இந்த இடத்துல அந்த ஒரு கோடு எது குறிக்கும்? அங்க வெலாசிட்டி குறிச்சிருக்கும். அங்க வெலாசிட்டி 0வா இருந்திருக்கும். இந்த இடத்துல மீனிங் என்னது? ஆக்சிலரேஷன் ஒரு கோடு கொடுக்கும். அப்ப ஆக்சிலரேஷன் 0. ஆக்சிலரேஷன் 0 ஆகுதுன்னா ஒருவேளை அது எப்படி இருந்திருக்கலாம்? வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்திருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா தான் என்னது? ஆக்சிலரேஷன் 0. அப்ப ஆக்சிலரேஷன் 0னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அதோட கிராஃபை பார்த்தாலே தெரியும் இது வெலாசிட்டி தான் இல்லைங்களா? v1னா எல்லா இடத்துலயுமே எல்லா டைமுக்குமே வெவ்வேறு டைமுக்கு நேரமும் ஒரே வீல தான் இருக்கு. அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படியும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு லைன் எதை குறிக்குது? லைன் parallel to the டைம் ஆக்சிஸ் எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டிகல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகுது. அப்போ ஒரு கிராஃபை சும்மா கொடுத்துட்டு கீழே இருக்க வெலாசிட்டி டைம் கிராஃபை கொடுத்துட்டு கீழே இருக்கிறதுல எது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகுது. ஓகேங்களா? கீழே இருக்கிறதுல எது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கிராஃபுக்கு பேர் தான் அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கிராஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற மீனிங் என்னது? ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியும். அப்ப tan 90யோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஒரு tan θ எதை குறிக்குது? ஆக்சிலரேஷன் குறிக்குது. அப்ப இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இன்ஃபினிட்டி, வெலாசிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி என்ன ஆகுது? போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? அப்ப நார்மலா இந்த கிராஃப் இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்தா என்னன்னு சொல்லியிருக்கேன்? பாசிபிள் இல்ல. ஓகேங்களா? இந்த ஒரு கிராஃப் என்னது? பாசிபிள் இல்ல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரே டைம்ல வெவ்வேறு பொசிஷன் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெவ்வேறு வெலாசிட்டினா மீனிங் என்ன? ஒரே டைம்ல வெவ்வேறு வெலாசிட்டியுமே இருக்க முடியாது. நம்ம போகும்போது வெவ்வேறு வெலாசிட்டில ஒரே டைம்ல போகணும். ஒரு டைம்ல ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கும். அடுத்த டைம்ல அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்த செகண்ட்ல அது இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அதே டைம்ல வெவ்வேறு வெலாசிட்டி இருக்க முடியாது. விச் மீன்ஸ் வெவ்வேறு பொசிஷன்ல டிராவல் ஆகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த கிராஃப்மே பாசிபிள் இல்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் இதையுமே நோட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மூணாவது கிராஃப். இதுக்கு மீனிங் என்னது? தீட்டா கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்தா தீட்டா கான்ஸ்டன்ட். தீட்டா எப்படி இருக்கு? 90க்கு உள்ளதா இருக்கு. தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கு? 90க்கு உள்ளதா இருக்கு. அப்ப தீட்டா பாசிட்டிவ். தீட்டா கான்ஸ்டன்ட், தீட்டா பாசிட்டிவ். தீட்டா கான்ஸ்டன்ட்னா இந்த இடத்துல என்னது? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். இந்த ஒரு கிராஃப் குறிக்கிறது ஸ்லோப் எதை குறிக்குது? ஆக்சிலரேஷன். அப்ப ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ். இது என்னன்னு சொல்லலாம்? வெறும் ஆக்சிலரேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதேதான். ஓகேங்களா? யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுது வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? பாசிட்டிவ் அப்படிங்கும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ். பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் மீனிங் என்னது? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சுன்னா அது டிக்ரீசிங் ஆக்சிலரேஷன் அல்லது ரிட்டார்டேஷன். ஓகேங்களா? இப்போ இது ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிராஃப்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கிராஃபுக்கு இது எல்லாமே தான் மீனிங். இதுல எது வேணாலும் ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வேற என்ன சொல்லலாம் இதை வச்சு? The line with constant slope represents uniform acceleration அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கிராஃப் யூனிஃபார்மா தான் இருக்கு ஆக்சிலரேஷன் அல்லது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கு? 0வா இருக்கு. இது வெலாசிட்டி ஆக்சிஸ். இனிஷியலா எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப வேற என்ன சொல்லலாம்? இனிஷியல் வெலாசிட்டி 0. இதுக்கு முன்னாடி பார்த்த டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்ல ஒருவேளை சும்மா அது கேட்டாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒருவேளை இந்த இடத்துல இருந்து இப்படி கொடுத்துருந்தாங்க, ஒருவேளை இது வெலாசிட்டிக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு அப்படின்னா மீனிங் அது இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் 0, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருக்கு. ஆமாங்களா? நான் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்க்கு சொல்றேன், இதுக்கு சொல்ல. ஓகேங்களா? அந்த இடத்துல அதை நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு டைம் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல 0 ஆகுது. ஓகேங்களா? ஐ மீன் 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இனிஷியலா டிஸ்பிளேஸ்மென்ட் 0, கான்ஸ்டன்டா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இதுக்கு மீனிங் என்னது? பாசிட்டிவ்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. S1 வச்சுக்கோங்க. இனிஷியலா ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. அதேதான் இந்த இடத்துல வெலாசிட்டி டைமுக்கு. இதுல என்னது? இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏன்னா ஆரிஜின்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த கிராஃபை பாருங்க. இதுவும் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தான். ஐ மீன் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் தான். இதுவுமே என்னதான்? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா இங்கேயுமே ஸ்லோப் கான்ஸ்டன்ட், இங்கேயுமே எந்த இடத்துல எடுத்தாலும் ஸ்லோப் கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? அப்ப ஸ்லோப் கான்ஸ்டன்ட், பட் என்னது? 90க்கு மேல இருக்குன்னா நெகட்டிவ். அப்ப கான்ஸ்டன்ட் ஆங்கிள் 90க்கு மேல இருக்கு. அப்ப ஆக்சிலரேஷன் என்னது? கான்ஸ்டன்ட் தான், பட் நெகட்டிவ். நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு பேரு ரிட்டார்டேஷன். அப்ப இது ஒரு ரிட்டார்டேஷன் மோஷன் சொல்லலாம். அல்லது வெலாசிட்டி எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகுது, யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது இங்க யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதை கூட எழுதிங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்டா. வெலாசிட்டி யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? velocity decreases uniformly. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல எழுதணும், சென்டென்ஸா எழுதணும்னா velocity decreases uniformly அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதிக்கங்க. ஓகேங்களா? வேற என்ன மீனிங் குறிக்குது? இனிஷியலா இது எங்க இருக்கு? ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. ஒரு பாசிட்டிவ் ஆக்சிஸ் தானே இது. ஓகேங்களா? ஒரு நார்மலா கிராஃப் போடுறோம் அப்படின்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேங்களா? அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் எப்படின்னா பாசிட்டிவ். ஆக்சுவலா இது டிக்ரீஸ் தான் ஆகுது. ஆனா இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கு? பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கானா?
பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இது இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நான் சொல்லவே தேவையில்ல. தீட்டா கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சீங்கன்னா தீட்டா கான்ஸ்டன்ட் எல்லாமே 90 தான் இருக்கு. அப்ப பாசிட்டிவ், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ். பட் இனிஷியல் வெலாசிட்டி, இது வெலாசிட்டிங்கிற மீனிங் இது 0 அப்படின்னா இது ஒரு 1 2 அந்த மாதிரி இருக்கும். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இந்த கிராஃப்க்கு பாருங்க, இதுவுமே என்னதான் ஸ்லோப் இன்க்ரீஸ் தான் ஆகுது. எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்ட் தான். ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, which means ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது உங்களுக்கு தெரியும், தீட்டா கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட், பாசிட்டிவ். பட் இனிஷியல் வெலாசிட்டி எங்க இருக்கு? இது 0னா இது -1 அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? கீழே இருக்கு. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவ்ல இருந்து கான்ஸ்டன்டா ஆக்சிலரேட் ஆகுது. ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் இந்த கிராஃப் பாருங்க. இந்த மாதிரி இருந்தா நார்மலா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் கிராஃப் எப்படி இருக்கு? above 90 டிகிரி இருக்கு. ஓகேங்களா? அப்ப above 90 டிகிரினா நெகட்டிவ். ஓகேங்களா? ஸ்லோப் நெகட்டிவ், தீட்டா வந்து above 90 டிகிரி இருக்கு. அப்ப கான்ஸ்டன்ட் தான் இருக்கு, ஆனா கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரைட் லைனா மீனிங் என்னது? கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப நெகட்டிவ். இது ரிட்டார்டேஷன். உங்களுக்கு தெரியும் இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கு? 0வா இருக்கு. ஓகேங்களா? இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருந்து ஆரம்பிச்சு 0. இது இந்த கிராஃப்ல பாருங்க, அதே கண்டிஷன்ஸ் எல்லாமே வரும். இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் எங்க இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணீங்க டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிராஃப்ஸ்க்கு என்ன மீனிங், என்ன வேரி ஆகுது, ஜஸ்ட் கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? படிச்சு முடிக்கும் போது ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க கிராஃப் அனாலிசிஸ் அப்படிங்கறத. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னும் 2 கிராஃப் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும். மீனிங் என்னது? கான்ஸ்டன்டா தீட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? 0ல ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு 90ல, அப்ப வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. தீட்டா இன்க்ரீசிங். தீட்டா இன்க்ரீஸ் ஆகுது மீனிங் இந்த இடத்துல என்னது? ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இல்லாம ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் இன்னொரு கிராஃப்ல இதுக்கு மீனிங் என்னது? டிக்ரீசிங் ஸ்லோப் தான். ஓகேங்களா? அப்ப 90ல இருந்து 0 வருது. அப்ப தீட்டா டிக்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல தீட்டா எதை குறிக்கும்? ஆக்சிலரேஷன் தான் குறிக்கும், அந்த ஸ்லோப். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் டிக்ரீசிங். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கிராஃப் தான். இந்த கிராஃப்ஸ் மறுபடியும் ஒரு டைம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதை கொஸ்டின்ஸ்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது தான் நம்மளோட அந்த ஒரு நாலேஜ் கெயின் ஆகிற விஷயமே இருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்ப டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A ball is thrown vertically upwards. Which of the following plots represents the speed time graph of the ball during its flight? ஓகேங்களா? மறுபடியும் இந்த ஒரு क्वेश्चனும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்டிகல் அப்வர்ட் மோஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெர்டிகல் அப்வர்ட் மோஷன், ஒரு பொருளை கீழே இருந்து மேல தூக்கி போடுறது. ஒரு பொருளை ஸ்ட்ரெயிட்டா கீழே இருந்து மேல தூக்கி போடும்போது சார் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கண்டிஷன் பார்க்கும்போது நான் டீடைலா சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு பொருளை கீழே இருந்து மேல தூக்கி போடும்போது இங்க இனிஷியல் வெலாசிட்டி கண்டிப்பா கொடுக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி, ஆமாங்களா? ஒரு பொருளை மேல தூக்கி போடணும் அப்படின்னா நான் ஒரு வெலாசிட்டியில தூக்கி போடணும் அது மேல போக முடியும். ஓகேங்களா? அப்ப அந்த இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது என்ன போயிட்டு திரும்பி கீழே வரும். ஆமாங்க, ஒரு பொருள் நம்ம மேல தூக்கி போறோம்னா போயிட்டு ஒரு ஹைட் போயிட்டு திரும்பி கீழே வந்துடும். அப்ப அந்த ஒரு ஹைட்டுக்கு பேரு மேக்சிமம் ஹைட்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் ஹைட். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல மேல போறதும் கீழே வரதுக்கும் அந்த இடத்துல நடக்கிற அந்த ஒரு பொருள் மேல நடக்கிற ஆக்சிலரேஷன் ஃபர்ஸ்ட் மேல போகும்போது ரிட்டார்டேஷன் ஆகும், கீழே வரும்போது ஆக்சிலரேஷன் ஆகும். ஏன் அப்படின்னா மேல போக போக வேல்யூ குறையுது இல்லைங்களா? அந்த ஒரு பொருள் மேல போக போக வெலாசிட்டி அதிகமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு 0 ஆயிட்டு திரும்பி இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும். ஓகேங்களா? எதனால அது நடக்குது அப்படின்னா கிராவிட்டினால நடக்குது. உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் அது எதுக்கு ஈக்குவல்னா கிராவிட்டிக்கு ஈக்குவல். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவல்? கிராவிட்டிக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் கிராவிட்டிக்கு ஈக்குவல். அப்ப அந்த கிராவிட்டியோட வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஜியோட வேல்யூ என்னது? 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் நீங்க படிச்சிருப்பீங்க. ஜியோட வேல்யூ யூஸ் பண்ணுவோம், நிறைய சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு யூனிட்ல ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. சில சம்ஸ்ல 10 யூஸ் பண்ணுவோம் கன்வீனியன்ட்டுக்காக. ஓகேங்களா? ஜஸ்ட் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நார்மலா 9.8ங்கிறது அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஜியோட வேல்யூ. அப்ப ஜி கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். அப்ப வெர்டிகல் அப்வர்ட் மோஷன் உங்களுக்கு என்ன தெரியணும்? பொருள் கீழ இருந்து மேல போயிட்டு மேல இருந்து கீழே வரும். இனிஷியலா வெலாசிட்டி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். மேல மேக்ஸிமம் ஹைட் போயிடுச்சு அப்படின்னா வெலாசிட்டி 0 ஆயிடும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி 0 ஆகும். ரொம்ப முக்கியம், வெலாசிட்டி 0 ஆகும். திரும்பி கீழே வரும்போது மறுபடியும் மேக்ஸிமம் ஆயிடும். ஓகேங்களா? மேல போகும்போது ரிட்டார்டேஷன், கீழே வரும்போது ஆக்சிலரேஷன். அந்த ஒரு இது வேல்யூ மேக்னிட்யூடா பார்க்கும்போது, ஆனா இந்த இடத்துல அந்த ரிட்டார்டேஷனும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், ஆக்சிலரேஷனும் கான்ஸ்டன்டா இருக்கும். ரெண்டுக்குமே என்னதான் 9.8 தான். ஏன் ஆக்சிலரேஷன் ரிட்டார்டேஷன் ரெண்டுமே நடக்குதுன்னா மேல போகும்போது வேல்யூ குறைஞ்சிட்டு போது, கீழே வரும்போது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி வருது. ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படினால ஒன்னு பிளஸ்னா இன்னொன்னு மைனஸ் தானே.
ஓகேங்களா. இதுதான் வெர்டிகல் அப்வர்ட் மோஷன்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது. அதே மாதிரி இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஒரு மேக்ஸிமம் ஹைட்ல ஆக்ஸலரேஷன் வெலாசிட்டி தான் 0, ஆக்ஸலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஆக்ஸலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஆக்ஸலரேஷன் இருக்கிறதுனால அது திரும்பி கீழே வருது. ஓகேங்களா. ஆக்ஸலரேஷன் g எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து இங்க போனாலும் இங்க போனாலும் இங்க போனாலும் அது மேல ஆக்ட் ஆகுறது அந்த 9.8 தான் இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி தான் உங்களுக்கு வெர்டிகல் அப்வர்ட் மோஷன்ல தெரிய வேண்டிய இப்போதைக்கு தெரிய வேண்டிய கண்டென்ட். இதை வச்சு நம்ம இந்த ஒரு क्वेश्चन அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. என்ன கேக்குறாங்கன்னா ஸ்பீட் டைம் கிராஃப் கேக்குறாங்க. வெர்டிகல் அப்வர்ட் மோஷனுக்கான ஸ்பீட் டைம் கிராஃப். ஓகேங்களா. ஸ்பீட் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப் இல்ல ஸ்பீட் டைம் கிராஃப். ஓகேங்களா. ஸ்பீடுங்கிறது ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் முக்கியம், எண் மதிப்பு மட்டும் தான் முக்கியம், டைரக்ஷன் முக்கியம் இல்ல. முதல்ல என்ன ஆகுது அப்ப பார்க்கலாம். மேக்னிடியூடுங்கிறது கீழ இருந்து மேல போகும்போது என்ன ஆகுது, வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. மேல இருந்து கீழ வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கீழ இருந்து மேல போது குறையும்னா அந்த ஸ்லோப் எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். ஆனா ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட். முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னது, ஏ கான்ஸ்டன்ட் அல்லது ஜி கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னா ஸ்லோப் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும். ஆமாங்களா. ஒன்னு கிராஃப் இப்படி இருக்கு அப்படின்னா ஒன்னு இப்படி வரலாம் அல்லது இப்படி போகலாம். ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா ஆக்ஸலரேஷன் 0. ஓகேங்களா. அதை தாண்டி மற்ற ரெண்டு கீழேயோ மேலேயோ ஸ்லோப் வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவா இருக்கிறது இருக்கலாம். ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ரிட்டார்டேஷன் ஆகுது, வேல்யூ குறையுது, which means நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல நெகட்டிவ் ஸ்லோப், ரெண்டாவது பாசிட்டிவ் ஸ்லோப். ஓகேங்களா. வேல்யூ குறையுது, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஸ்லோப், ரெண்டாவது பாசிட்டிவ் ஸ்லோப். முதல்ல மேல போகும்போது குறைஞ்சிட்டு கீழே வரும்போது தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. அதுபடி பார்க்கும்போது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது நீங்க ஈஸியா பார்த்தோம்னு சூஸ் பண்ணிடலாம், இதை போட்டுருவோம். ஏன்னா இதுல மட்டும் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. மற்றதெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. இதுல ஒண்ணு வளைஞ்சிருக்கு ஒண்ணு வளையல, இதுல ஒண்ணு வளைஞ்சிருக்கு ஒண்ணு வளையல. ஓகேங்களா. இதுதான் ரெண்டுமே இருக்கு. அதையுமே செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு இல்லைங்களா. கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் ஸ்லோப், இது கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் ஸ்லோப். ஓகேங்களா. அப்ப கான்ஸ்டன்ட் நெகட்டிவ், கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ். வேல்யூ மட்டும் பார்க்கறோம். இதே ஸ்பீட் டைம் கிராஃப் பதிலா வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்திருந்தா மாறி இருக்கும். ஏன்னா அங்க டைரக்ஷன் முக்கியம். ஓகேங்களா. அதனால நெக்ஸ்ட் அதே क्वेश्चन இதுலயே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அது டைரக்ஷன் முக்கியம், இதுல டைரக்ஷன் முக்கியம் இல்ல. ஓகேங்களா. ஜஸ்ட் வேல்யூ முதல்ல குறையுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. கான்ஸ்டன்டா குறையுது, கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். என்ன இருக்குன்னு பாருங்க. A train moves from one station to another station in 2 hours time. Its speed time graph, இதோட speed time graph கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. During its motion shown in the figure, the maximum acceleration during the motion journey. அதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது ஒரு பர்டிகுலர் டைம்ல. இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து மேக்ஸிமமா ஆக்சலரேட் ஆயிருக்கு. அந்த டைம்ல அதோட அந்த மேக்ஸிமம் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. இந்த ஒரு கிராஃபை கொடுத்துட்டு. ஓகேங்களா. நல்லா கவனிங்க. கிராஃபுக்கு முதல்ல மீனிங் பார்க்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் A to B என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இங்க A கான்ஸ்டன்ட், இங்க A வந்து 0ங்களா, ஸ்லோப் இப்படி இருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல இங்கேயுமே A ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் A கான்ஸ்டன்ட், இந்த இடத்துலயுமே A கான்ஸ்டன்ட் தான் பட் நெகட்டிவ். இது எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா. இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அவங்க என்ன கேக்குறாங்க, எந்த இடத்துல மேக்ஸிமம் அதாவது மேக்ஸிமம் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த 4 இடத்துல மேக்ஸிமமா எங்க ஆக்சலரேஷன் நடந்திருக்கும்னு பார்க்கலாம். இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் இது 0, இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. அதுல இந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. ரெண்டு இடமா ஆக்சலரேஷன் இருக்கு, ஒரு இடம் ரிட்டார்டேஷன், ஒரு இடம் 0. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், ஒரு தீட்டான்னு. இந்த இடமும் ஒரு ஆல்பான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ரெண்டுல எது அதிகம், ஓகேங்களா. மேக்ஸிமம்னா என்னது, அதிகம். ஓகேங்களா. 90க்கு உள்ள இருக்கிறது தான் பாசிட்டிவ். tan தீட்டா இது ஒரு 30ன்னு சும்மா வச்சுக்கிட்டோம்னா இது கண்டிப்பா எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் 30 டிகிரியா தான் இருக்கும். இந்த ஒரு தீட்டா என்னது கிரேட்டர் தென் 30 தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுது, அதோட இது அதிகம். ஓகேங்களா. இந்த ஒரு கிராஃபை விட இந்த ஒரு ஆங்கிளை விட இந்த ஒரு ஆங்கிள் அதிகம். அல்லது சார் இது பார்த்தா இதுல தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நல்லா பாருங்க. இது வந்து 0.75 நல்லா பாருங்க. 20ங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ், 20ங்கிற அந்த ஒரு ஸ்பீட 75 செகண்ட்ஸ்ல எடுத்துருக்கு. 0.75 செகண்ட்ல 20 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஸ்பீட போயிருக்கு. ஓகேங்களா. ஆனா இந்த இடத்துல பாருங்க 1ல இருந்து இது 1.5, இது 1.25 இருக்குமா, அதோட சென்டர் 1.25, இது 0.75. ஓகேங்களா. இது
இங்க 0.25 எவ்வளவு போயிருக்கு 20ல இருந்து 60க்கு போயிருச்சு. அப்ப இங்கதான் ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும். நீங்க ஆங்கிள் வச்சும் பார்க்கலாம், ஆங்கிள் வச்சு பார்த்தாலும் கரெக்ட் தான். அல்லது இந்த மாதிரி ஜஸ்ட் திங்க் பண்ணி நியூமெரிக்கல் அந்த ஒரு வேல்யூஸை வச்சு நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல தான் என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நடந்திருக்கு. அப்ப அந்த மேக்ஸிமம் ஆக்சலரேஷனோட வேல்யூ கேட்கறாங்க. ஆக்சலரேஷன்ங்கிறது என்னது, சேஞ்ச் இன் velocity by time தான். இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் ஸ்பீடு. அப்ப அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை அந்த சேஞ்ச் இன் டைம். ஓகேங்களா? சேஞ்ச் இன் டைம். ஓகேங்களா? which means tan theta தான் இந்த இடத்துல நமக்கு அப்படி வரும், which means slope தான். ஓகேங்களா? அப்ப ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் என்ன இருக்கு 60 மைனஸ் 20 சேஞ்ச் இன் டைம் அப்படிங்கும்போது இந்த இடம் என்ன வரும் நான் சொன்னேன், அதுல சென்டரா இருக்கு அப்படிங்கும்போது இது 1 1.5 அது என்ன வரும் 1.25 1.25 மைனஸ் 1.5 கிடைக்கும். இதுதான் என்னது அந்த ஒரு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு அப்ப 40 மேல வரும் டிவைட் பை 0.25 0.25 வேற எப்படி வரும் 40 டிவைட் பை 1/4 எழுதலாங்களா 0.25 4 மேல போயிடுச்சு அப்படின்னா 4 × 4 16 160 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இங்க யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படிங்கும்போது இங்க டைம் வந்து ஹவர்லயும் ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்லயும் இருக்கு. அப்ப ஜஸ்ட் நத்திங் பட் மீட்டர் பெர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்கொயர் ஆயிடும், கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஜஸ்ட் அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. 160 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறத மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். அவங்க மேக்ஸிமம் ஆக்சலரேஷனோட வேல்யூ கேட்டாங்க இந்த ஒரு கிராஃப்ல. முதல்ல ஆக்சலரேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கு எங்கெங்கெல்லாம் ரிட்டார்டேஷன் இருக்குன்னு பார்த்தேன். 2 இடத்துல ஆக்சலரேஷனும் ஒரு இடத்துல ரிட்டார்டேஷனும் ஒரு இடத்துல 0 ஆக்சலரேஷனும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த 2 ஆக்சலரேஷன் எதுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு ஒன்னு ஆங்கிள் எதுக்கு பெருசா இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், அல்லது சிம்பிளா பார்க்கணும்னா கம்மி டைம்ல எது அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கம்மி டைம்ல இருக்கிறதுல இது கம்மி டைம்ல 20ல இருந்து 60க்கு போயிடுச்சு. ஆனா இங்க அதிக டைம்ல கம்மி தான் வந்திருக்கு, 20க்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப அதை வச்சு இதுதான் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம். அப்ப அந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, the graph of a displacement time graph. ஓகேங்களா? displacement versus time கொடுத்திருக்காங்க. இதோட velocity time கேக்குறாங்க. displacement time கொடுத்துட்டு velocity time conversion ஒரு கிராஃப்ல இருந்து இன்னொரு கிராஃபை கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? displacement time graph. ஓகேங்களா? நல்லா பாருங்க, ஒரு கிராஃபோட displacement time graph. displacement time graphல இந்த மாதிரி இருந்தா என்னது constant velocity decrease ஆகும்னு அர்த்தங்களா? நார்மலா displacement time first half மட்டும் எடுத்துக்கிறேன், சரி மாத்தி போடுறாங்களா ஆக்சிஸ், இது டைம் ஆக்சிஸ், இது டிஸ்பிளேஸ்மென்ட் ஆக்சிஸ். ஆங்கிள் என்ன ஆகுது போக 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 குறையுது, 90 இருந்து 0 ஆனா பாசிட்டிவ்ல குறைஞ்சிட்டு போகுது. அப்ப மீனிங் என்னது பாசிட்டிவ்ல ஒரு வேல்யூல இருந்து ரிட்டார்டேஷன் ஆகுது, அப்ப குறைஞ்சிட்டு வருது. குறைஞ்சிட்டு வர ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்கு இதுல. ஆமாங்களா? ரிட்டார்டேஷன் ஆங்கிள் வந்து above 90 இங்க தான் இருக்கு. ஓகேங்களா? இங்கதான் above 90 டிகிரி இருக்கு, இதுதான் குறையுது. ஆக்சலரேஷன் குறையுதுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கோடு இருக்கிறதுனால மீனிங் என்னது, கோடு வளைஞ்சிருச்சுன்னா நார்மலா இதை வச்சு வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். கோடு ஸ்ட்ரைட்டா இருந்தா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லிருக்கலாம். கோடு வளையுது அப்படிங்கும்போது வெலாசிட்டி மாறுது, ஆக்சலரேஷன். இந்த இடத்துல ரிட்டார்டேஷன். நார்மலா ஒரு கிராஃப்ல வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ரிட்டார்டேஷன் எப்படி குறிக்கும், வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ரிட்டார்டேஷன் கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன், ஆக்சலரேஷன் எப்படி குறிப்போம், ரிட்டார்டேஷன் எப்படி குறிப்போம். அப்ப ரிட்டார்டேஷன். நெக்ஸ்ட் இந்த பாதி தான் மீதி இந்த கீழே இருக்கிறது. ஓகேங்களா? அது வேல்யூ என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஓகேங்களா? அதுக்கான கிராஃப் நீங்க அதே மாதிரி ஆங்கிள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இது என்ன வரும், நெகட்டிவ்ல டிக்ரீஸ் ஆயிட்டு போகுது. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஏரியாவை பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. இந்த ஃபாலோயிங் கிராஃப்ல டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பாடி, அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதுல டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பாடி கேட்கறாங்க. என்ன கிராஃப் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைமும் ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டியும். அப்ப வெலாசிட்டி டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப்ல டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஏரியா அண்டர், அப்ப என்ன குறிக்கும் ஏரியா அண்டர் டிஸ்டன்ஸ் டைம், சாரி வெலாசிட்டி டைம் கிராஃப், அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னதை கொடுக்கும், டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மென்ட். நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்ப நமக்கு இது ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். இது பார்க்கும்போது எப்படி தெரியுது, ஒரு ட்ரெபீசியம் மாதிரி இருக்குங்களா, ஒரு ட்ரெபீசியம். ஓகேங்களா? அப்ப அந்த ட்ரெபீசியமோட ஏரியாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அல்லது இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட், மூணையும் தனித்தனியா பிரிச்சு கூட நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதல்ல தனித்தனியாவே பிரிச்சு நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இது என்னது, ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா இந்த இடத்துக்கு முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா 1/2 BH ன்னு வரும். 1/2 இன்டு B என்னது 0 to 10 10, H வந்து அதுவும் 10 தான். ஓகேங்களா? அப்ப என்ன வரும், 10 into 10 100
by 2 15 வருங்களா 50. அப்ப இந்த இடத்தோட ஏரியா 50. நெக்ஸ்ட் இந்த ஏரியா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன லென்த் இன்ட்டு பிரெத் தான் வரும். ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியுது, ஸ்கொயர் அதாவது ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது. ஓகேங்களா, லென்த் இன்ட்டு பிரெத் இது எவ்வளவு வரும் 10, இதுவும் 10. அப்ப இது என்ன வரும் 100 வரும். 10 × 10. ஓகேங்களா, 10 to 20 என்ன இருக்கணும் 10 தான். நடுவில் எவ்வளவு இருக்கும் அந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கணும், 0ல இருந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இதுக்கு நடுவில் எவ்வளவு இருக்கு 10 இங்க 20. அப்ப நடுவில் எவ்வளவு இருந்திருக்கும் 10 இருந்திருக்கும். இங்க 10 ஐ மீன் இந்த இடம் வந்து 0, இந்த இடம் 10 அப்படிங்கும்போது மறுபடியும் 10 தான். அப்ப 100. இந்த இடத்துக்கு மறுபடியும் வரும்போது மறுபடியும் இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் லென்த் இன்ட்டு பிரெத் சாரி 1/2 BH 1/2 BH 1/2 இன்ட்டு B வந்து 20 to 30 10 தான் இருக்கும். H மறுபடியும் 10. அப்ப இங்கேயும் ஒரு 50. அப்ப இங்க ஒரு 50 50 100 200. அப்ப ஆன்சர் என்னது 200 மீட்டர். இந்த மாதிரியும் போடலாம், இது தனித்தனியா ஒவ்வொரு பார்த்தா. ஓகேங்களா, இல்ல சார் எனக்கு ட்ரெபீசியமோட வேல்யூ தெரியும், ட்ரெபீசியம்கான ஏரியாக்கான ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் என்ன வரும் 1/2 A plus B into H. 1/2 ஏங்கிறது என்னது கீழே அடிப்பக்கத்தில் இருக்க மொத்த லென்த், பிங்கிறது மேல் பக்கம் இருக்க மொத்த லென்த். ஓகேங்களா, அடிப்பக்கம் எவ்வளவு இருக்கு 0ல இருந்து 30 வரைக்கும். அப்ப 30 பிளஸ் மேல எவ்வளவு இருக்கு 10 to 20 தான் இருக்கு. ஓகேங்களா, அப்ப அது நடுவில் 10 தான் இருக்கு. ஹைட் எவ்வளவு இருக்கு 10 தான் இருக்கு. ஓகேங்களா, அப்ப 1/2 40 × 10. அப்ப 400/2 என்ன வரும் இப்பயும் 200 தான் வரும். அப்ப 200 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நீங்க எது வேணாலும் போகலாம், ஜஸ்ட் 2 விதமும் நம்ம போட்டு காமிச்சோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்கறாங்கன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரெண்டாவது டிஸ்டன்ஸும் கேட்கறாங்க. ஓகேங்களா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் கேட்டாலும் சரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சாலும் சரி வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சோம்னா என்னது 0 to 2 2 இன்ட்டு 0 to 4. அப்ப 2 × 4 8ன்னு வரும். இந்த பார்ட் 2 to 4 நடுவில் எவ்வளவு இருக்கு 2. இங்க ஒரு 2 2 × 2 இதோட வேல்யூ 4ன்னு வரும். நெக்ஸ்ட் மேல பாருங்க 4 to 6 நடுவில் 2 தான். இங்க 0 to இந்த இடம் எவ்வளவு இருக்கும் 2 தான் வரும். ஓகேங்களா, அப்ப 2ங்கும்போது 2 × 2 4ன்னு வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும் மேல பிளஸ்ல இருந்தா பிளஸ்ல இருக்கிறத கூட்டிட்டு மைனஸ்ல இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்ப என்ன இருக்குதோ அப்டேட் பண்ணிக்கணும் வெக்டர் குவாண்டிட்டி அப்படிங்கும்போது. ஓகேங்களா, 8 4 எவ்வளவு வரும் 12 வரும். 12 மைனஸ் 4 என்ன வரும் 8. இதே டிஸ்டன்ஸ்னா எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். பிளஸோ மைனஸோ எல்லாத்தையுமே என்னதான் பண்ணணும் ஆட் பண்ணணும். மேல இருக்கிறது 8 4 12 4 16. அப்ப கீழே 16. அப்ப 8, 16 8, 16. டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் 8 டிஸ்டன்ஸ் 16. ஓகேங்களா, ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப அது என்னவோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு இதை நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டா கண்டுபிடிச்சாலும் ஆப்ஷனை வச்சு நம்ம மாத்தி எழுதக்கூடாது. அப்ப 16,8மே ரைட் தானே சார் அப்படின்னு நீங்க தான் சொல்லவே கூடாது. ஓகேங்களா, 16,8ங்கிறது அவன் என்ன சொல்லியிருக்கான் மீனிங் 16 அப்படிங்கிறது அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கும். ஓகேங்களா, 16 டிஸ்பிளேஸ்மெண்ட் 16 கேட்டா இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 8 தான். ஓகேங்களா, அவங்க என்ன முதல்ல கேட்கறாங்களோ அதுதான் நம்ம முதல்ல சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா the ball is thrown vertically upward with the following graph represents the velocity time graph. vertically upward கீழ இருந்து மேல தூக்கி போடுறேன். ஓகேங்களா, vertically upward அப்படிங்கும்போது the graph of the ball ஓகேங்களா velocity time graph of the ball is ஓகேங்களா. இந்த ஒரு கிராஃபை பார்த்தோன்னே நீங்க ரெண்டு கொஸ்டின் ஈஸியா நெக்லெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி இந்த ஒரு ரெண்டு கிராஃபும் வரவே முடியாது. உங்களுக்கு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கணும், தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஒரே டைமுக்கு ரெண்டு பொசிஷன் இருக்கு அல்லது ரெண்டு வெலாசிட்டி இருக்கு. ஆமாங்களா, இதுலயுமே என்ன இருக்கு ஒரே டைம்ல வெவ்வேறு பாயிண்ட்ல மீட் ஆகுது. கண்டிப்பா அப்படி ஆகவே முடியாது. ஓகேங்களா, ரெண்டு கிராஃப் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து பாசிபிள் இல்லைன்னு. அந்த பாசிபிள் இல்லாத கிராஃப்ஸ் இது ரெண்டு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவுமே பாசிபிளா இருக்காது. ஓகேங்களா, அப்ப இதுவா இதே கண்டிஷன் வெர்டிகலி அப்போருக்கு நம்ம என்ன பார்த்தோம் வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்த்தோம். சாரி ஸ்பீட் டைம் கிராஃப் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கான ஸ்பீட் டைம் கிராஃப் இந்த இடத்துல ஸ்பீட்னா ஸ்பீட் கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆயிட்டு மேல போக போக கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆயிட்டு கீழே வரும்போது கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸ்பீடுங்கும் போது. பட் வெலாசிட்டி அப்படிங்கும் போது நல்லா கவனிங்க, கீழே இருந்து மேல போக போக என்ன ஆகுது கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா, பாசிட்டிவ் வேல்யூல இருந்து
கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆச்சு. ஆப்போசிட் டைரக்ஷன் இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், என்னது இதுதான் நெகட்டிவ் டைரக்ஷன். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? அப்ப கிராஃப் இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கான கிராஃப் இதுதான். ஓகேங்களா? இது நெகட்டிவ்ல போயிருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஜஸ்ட் இதுல ஆங்கிள் எடுத்து பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்க ஆங்கிள் எடுத்தாலும் இந்த இடத்துல என்னது நெகட்டிவ் தான், டிக்ரீஸ் ஆகுதுன்னு நீங்க சொல்லலாம். பட் இது என்னது நெகட்டிவ் ஆக்சிஸ்ல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப இன்க்ரீஸ் தானே. சொல்றது புரியுதுங்களா? இது வரைக்கும் நீங்க என்ன பார்க்கணும், ஜஸ்ட் அந்த ஒரு ஆங்கிள் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப டிக்ரீசிங் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் தென் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுதுங்க போது இந்த டைரக்ஷன்ல இதுதான் இன்க்ரீசிங். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க tan வேல்யூ வச்சு பாருங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து மைனஸ்ல தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு. நெகட்டிவ் இது பாசிட்டிவ் மேல, இது நெகட்டிவ். ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் பிளஸ் தான் ஆகும். ஓகேங்களா? அப்ப இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கிராஃப், which of the following velocity graph is not possible? ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன் ஆஃப் த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. எந்த கிராஃப் பாசிபிள் இல்ல velocity time graph. ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க, பாசிபிளா இல்லையான்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னது, velocity time graphல இது வரைக்கும் acceleration கான்ஸ்டன்ட்ங்களா ஜீரோங்களா? velocity time graphல ஒரு ஸ்லோப் இப்படிங்க, இந்த இடத்துல velocity constant. velocity கான்ஸ்டன்டா இருக்கும், தப்பு இல்ல. இந்த இடத்துல velocity பாசிட்டிவ் இருக்கலாம், தப்பு இல்ல. இந்த இடத்துல velocity நெகட்டிவ், தப்பு இல்ல. மறுபடியும் இந்த இடத்துல velocity ஜீரோ இருக்கலாம். அதேதான் இந்த இடத்துல velocity முதல்ல பாசிட்டிவ், velocity நெகட்டிவ், velocity ஜீரோ இருக்கலாம். இந்த கிராஃப்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் velocity என்னது டிக்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இருக்கும், நோ ப்ராப்ளம். ஏன்னா டைமை பொறுத்து ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கு. பட் இந்த ஒரு கிராஃப் பார்க்கும்போது பாருங்க, ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல வெட்டும். ஓகேங்களா? அதேதான், ஒரே டைம்ல ரெண்டு இடத்துலயும் மூணு இடத்துலயும் வெட்ட முடியாது. மீனிங் என்னது, ஒரே டைம்ல வெவ்வேறு வெலாசிட்டியில் இருக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகள் கண்டிப்பா இருக்க முடியாது. அப்ப ஒரே டைம்ல வெவ்வேறு வெலாசிட்டி இருக்க முடியாதுன்னா அப்ப அந்த ஒரு கிராஃப் தான் பாசிபிள் இல்ல. அதுக்கான ஆன்சர் அந்த ஒரு கிராஃப் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப். ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் பெருசா क्वेश्चंस வரதில்லை, இருந்தாலும் ஜஸ்ட் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன் என்ன அப்படிங்கிறது. ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ங்கிறது எப்பயும் போல டைம் ஆக்சிஸ் எக்ஸ்லயும் எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த ஒரு டைம் இருப்போம்ல அதையும், ஒய் ஆக்சிஸ்ல என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி இருப்போம்ல அதே மாதிரி இங்கேயும் ஆக்சிலரேஷன் இருக்கும். இதோட ஸ்லோப் என்ன கொடுக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் ஆக்சிலரேஷனை கொடுக்கும். ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகிறத பத்தி பேசுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதோட அந்த ஒரு ஏரியா அண்டர் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் வெலாசிட்டி கொடுக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ டிஸ்டன்ஸோ. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்க்கு முன்னாடி என்ன வரும், வெலாசிட்டி இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதை இன்டகிரேட் பண்றதா தான் மீனிங். அப்ப அதோட ஏரியா என்ன கொடுக்கும், ஏரியா ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் நமக்கு என்ன கொடுக்கும், சாரி ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் நமக்கு ஏரியா அண்டர் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் என்ன கொடுக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் கொடுக்கும். ஓகேங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் ஒன்றும் இல்லை, இது டைம் இது ஆக்சிலரேஷன். ஓகேங்களா? இதுக்கு மீனிங் என்னது, ஆக்சிலரேஷன் மாறவே இல்லை. ஆமாங்களா? ஆக்சிலரேஷன் மாறவே இல்லை, கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேங்களா? டைமை பொறுத்து ஆக்சிலரேஷன் மாறவே இல்லை. அப்ப யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அல்லது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லலாம், ஆக்சிலரேஷன் ஸ்டடியா இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது ஸ்டடியா இருக்கு. ஏன்னா இது ஸ்லோப் கான்ஸ்டன்ட். இந்த ஒரு கோடு வந்து மீனிங் என்னது, ஆக்சிலரேஷன் கிராஃப்ல ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத கொடுக்கும்னு சொன்னேன். இந்த ஒரு கிராஃப்ல ஸ்லோப் எதை கொடுக்கும், ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது. அப்ப இங்க ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இனிஷியல் ஆக்சிலரேஷன். ஓகேங்களா? இனிஷியல் ஆக்சிலரேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்ட் இது உங்களுக்கு போதுமானது. இது அப்படியே ஆப்போசிட்ல இருந்தா கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ் ஆகிறது கான்ஸ்டன்டா இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெகட்டிவ் ஸ்லோப் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின். ஓகேங்களா? என்ன அப்படின்னா நீட் 2024ல கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் பாடியை கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி டைம் கிராஃபை கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப், முதல்ல வெலாசிட்டி டைம் கிராஃப்ல அது என்னன்னு அனலைஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் குள்ள வரலாம். ஓகேங்களா? வெலாசிட்டி டைம் கிராஃப்ல அது என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். இது வெலாசிட்டி, இது டைம். இப்படி இருக்கிற மீனிங் என்னது, இது கான்ஸ்டன்ட் இன்க்ரீசிங் வெலாசிட்டி. இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லலாம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ், ஆக்சிலரேஷன் என்னது ஜீரோ.
பாசிட்டிவ்ல வெலாசிட்டி இருக்கு, ஆக்சிலரேஷன் 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல மீனிங் என்னது? வெலாசிட்டியே 0வா இருக்கு. ஆமாங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்ல, அல்லது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லாங்களா? ஓகே, சாரி, மாத்தி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு ஸ்லோப் என்னதை குறிக்கும்? ஆக்சிலரேஷனை குறிக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்லோப் எதை குறிக்கும்? ஆக்சிலரேஷனை குறிக்கும். அப்ப ஆக்சிலரேஷன் தான் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும்? பாசிட்டிவ்ல இன்க்ரீசிங் வெலாசிட்டி. ஓகேங்களா? இன்க்ரீசிங் வெலாசிட்டி பாசிட்டிவ். இதுக்கு மீனிங் என்னது? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இந்த இடத்துக்கு பேர் என்னது? வெலாசிட்டி இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்குன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லயே இருக்கு, டைமை பொறுத்து. அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் 0. கீழே அப்படியே ஆப்போசிட்டா வருங்க. இந்த இடத்துல வந்து இங்க ஸ்லோப் பாசிட்டிவ்னா இங்க ஸ்லோப் நெகட்டிவ். அப்ப ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் தான், வெலாசிட்டி எப்படி இருக்கு? நெகட்டிவ். கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இங்க டிக்ரீசிங். சிம்பிளா சொல்லணும்னா இது நமக்கு தெரியும் ஒரு கிராஃப்ல. இப்ப இதே மாதிரி இருக்கிற கிராஃப் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல எடுத்தோம்னா ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ்ல இருக்கணும், அதுக்கப்புறம் 0 ஆக்சிலரேஷன்ல இருக்கணும், அதுக்கப்புறம் நெகட்டிவ். இதே ரெப்ரசன்ட் பண்ற ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப். ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல பாருங்க, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னா ஒரு கோடு ஸ்ட்ரைட்டா இருக்கணும், அது பாசிட்டிவ்னா மேல இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்னா ஸ்லோப்புக்கு நேர கூட இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கணும். ரெண்டாவது இது மாதிரி இருக்க கிராஃப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாசிட்டிவ் இங்கதான் இருக்கு. ஓகேங்களா? ஐ மீன் ஆக்சிலரேஷன் இதுக்கு பேர் என்னது? கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், வேல்யூ மாறல. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ்ல இருக்கு, இது பாசிட்டிவ் ஆக்சிஸ் தானே. நெக்ஸ்ட் 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் 0. ஓகேங்களா? விட்டுருங்க. ஆக்சிலரேஷன் 0 இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது, விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் நெகட்டிவ். ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் நெகட்டிவ். ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் இது நெகட்டிவ் ஆக்சிஸ் தானே, இது பாசிட்டிவ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஆக்சிஸ். அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சரா வர முடியும். இது வந்து நீட் 2024ல கேட்டிருக்க क्वेश्चन. ஜஸ்ட் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கு மீனிங் என்ன? ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல எப்படி இருந்தா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், கான்ஸ்டன்டா. ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். இது வாய்ப்பே இல்லை. இதுலயுமே மீனிங் அது ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், அப்ப ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆகுது, அதுவுமே வாய்ப்பு இல்லை. இங்க எடுத்த உடனே நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க, அப்ப இதுவுமே வராது. ஓகேங்களா? அப்ப தேர்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃபை பேஸ் பண்ணி நீங்க இன்னும் சில क्वेश्चंस டெஸ்ட் எழுதும் போதோ அல்லது நீங்க வந்து எக்ஸ்ட்ரா क्वेश्चंस வந்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் கெயின் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இத கிராஃபை பொறுத்த வரைக்கும் 1 or 2 டைம்ஸ் நீங்க வீடியோவை பார்த்துட்டு ஜஸ்ட் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.